السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من ولده ووالده والناس أجمعين. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே முஸ்லிம்களுடைய சில செயல்பாடுகளை காலத்தை கவனித்தும் அந்த காலத்திற்கு தோதுவான அந்த காலத்தில் நடைபெறக்கூடிய சில அமல்களை வைத்தும் மூமின்களுடைய அமல்களை நாம் இலகுவாக கணித்து விட முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலத்திற்கு தோதுவான காலத்தின் பெயரை கொண்டு அறியப்படக்கூடிய சில அமல்களை அல்லாஹ் இயல்பாகவே அப்படித்தான் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கின்றான். ரமதான் ஒரு முஸ்லிமை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். துல்காஜா, துல்ஹிஜ்ஜா, ஒரு முஸ்லிம் இந்த மாதத்தில் இந்த காலத்தில் என்ன அமல்கள் செய்வான் என்று அவனை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். முஹர்ரம், இந்த மாதத்தில் என்ன அமல் நடைபெறும் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். அதுபோன்றுதான் அந்த ரீதியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரபீஉல் அவ்வல், வசந்தத்தின் முதல் காலம், முதல் மாதம். ஆம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகிலத்திற்கு அருட்கொடையாக தந்த கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்தருளிய இந்த உலகத்தில் உதயமாகிய ஒரு மாதம் இந்த ரபீஉல் அவ்வல் என்பது. அல்ஹம்துலில்லாஹ், எங்கெல்லாம் உலகளாவிய அளவில் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த இந்த மாதத்தை, அதனுடைய சந்தோஷத்தை தங்களால் என்னென்ன காரியங்களை கொண்டு வெளிப்படுத்த முடியுமோ, தங்களது மகிழ்ச்சிகளை என்னென்ன செயல்பாடுகளை கொண்டு வெளிப்படுத்த முடியுமோ, அல்ஹம்துலில்லாஹ் அப்படியெல்லாம் உலகளாவிய முஸ்லிம் சமுதாயம் மிக தெளிவாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றது, மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. நாம் மிக தெளிவாகவே இவைகளை கண்டு கொண்டிருக்கின்றோம். பொதுவாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அண்ணலம் பெருமானாரை குறித்துண்டான பிறப்பின் விஷயத்தில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய விதத்தில்
அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது பிரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் சமூகம் சில பார்வைகளை வைத்திருக்கின்றது. பொதுவா உலகத்தினுடைய மரபு ஒரு சமுதாயத்தை நாகரீகமான சமுதாயமாக, நாகரீகம் தெரிந்த சமுதாயமாக ஒரு சமுதாயத்தை அடையாளப்படுத்துவதற்கு, உணர்த்துவதற்கு உலகம் சில அடையாளங்களை வைத்திருக்கின்றது. படிப்பின் மூலமாக, கல்வி அறிவின் மூலமாக, உயர்ந்த பதவிகள் மூலமாக இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பல்வேறு அடையாளங்களுக்கு மத்தியில் ஒரு சமூகம் நாகரீகம் தெரிந்த சமூகம் என்பதை உணர்த்துவதற்கு இதுவும் ஒரு அடையாளம். என்னன்னு சொன்னா, மரியாதை தெரிஞ்சவங்க, படிப்புல கம்மியா இருப்பாங்க, வாழ்க்கையுடைய அந்தஸ்துல ஒரு மிடில் கிளாஸா கொஞ்சம் லோவா தான் இருப்பாங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மரியாதை தெரிஞ்ச குடும்பங்க அது. அவங்ககிட்ட பொருளாதாரம் இல்லை, ஆனா மரியாதை தெரிஞ்ச குடும்பங்க. ஆக மரியாதை என்பது பிறர்களை நாம் எப்படி மதிக்கின்றோம், பிறர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை, இது சமுதாயத்தில் நம்மை ஒரு நாகரிகமானவனாக, ஒரு கற்றறிந்தவனாக நம்மை அடையாளப்படுத்துவதற்கு இதுவும் ஒரு காரணி, இதுவும் ஒரு அடையாளம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையை பொறுத்தவரை இந்த சமூகத்திற்கு, இந்த சமூகத்தினுடைய கண்ணியமான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் காரணிகள் தேவையோ எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையில் மிக தெளிவாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சொல்லித் தர்றான். கல்வி அறிவிற்கு முன்னுதாரணம் வேண்டுமா, விஞ்ஞானத்திற்கு முன்னுதாரணம் வேண்டுமா, ஆன்மீகத்திற்கு முன்னுதாரணம் வேண்டுமா, வியாபாரத்திற்கு முன்னுதாரணம் வேண்டுமா, இப்படி எல்லா வகையிலும் ஒரு மூமியுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அருள்மறை அல் குர்ஆன் ஷரீஃப். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அவன் வகுத்து தரக்கூடிய அந்த வழிமுறைகளில் அல்லாஹ் இந்த ஒரு வழிமுறையையும் இந்த ஒரு பாடத்தையும் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் மறக்காம சொல்லி தர்றான். என்ன தெரியுமா? அண்ணலம் பெருமானாரை அவர்களை ஏற்றுக்கொண்ட சமூகம் அவர்களை எப்படியெல்லாம் மதிக்க வேண்டும். அல் குர்ஆன் இதற்கென தனிப்பட்ட பல்வேறு விஷயங்கள் மற்ற எந்த நபிமாருக்கும் இல்லை, மற்ற யாருக்கும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹை அவர்களை ஏற்றுக்கொண்ட இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அருள்மறை திருமறையுடைய பல்வேறு இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அண்ணன் பெருமானாருக்கு இந்த சமுதாயம் தர வேண்டிய கண்ணியத்தை குறித்து, மரியாதையை குறித்து அல்லாஹ் பாடமே நடத்தும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்தினுடைய எல்லா பெருமைகளுக்கும், உலகத்தினுடைய எல்லா உயிரி அந்தஸ்துகளுக்கும், எல்லா பதவிகளுக்கும் சொந்தக்காரர் காரூண்ய நபி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அதே வேளையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அண்ணன் பெருமானாருக்கு கொடுத்த பிரத்யேக குணம், தன்னை சாதாரண மனிதர்கள் ஒருவராகவே காட்டிக் கொள்வார்கள். அல்லாஹுடைய எல்லா விதமான சிறப்பிற்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் அண்ணன் பெருமானார் தன்னை ஒரு அல்லாஹுடைய சாதாரண அடிமையாகத்தான் அண்ணன் பெருமானார் காட்டிக் கொள்வார்கள். இது அண்ணன் பெருமானாரின் இயல்பு. முஹம்மது ரசூலுல்லாஹ், நீங்கள் என்னை வேறுபடுத்தி பார்க்காதீர்கள், என்னை ரொம்ப கண்ணியமா பார்க்காதீங்க அப்படின்னு முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றதுனால அல்லாஹ் அப்படி செய்துறான கிடையாது. அல்லாஹ் தன் நபியின் விஷயத்தில் இந்த உம்மத் அவர்களை பார்க்கக்கூடிய பார்வையிலிருந்து, அவர்களிடத்தில் பேசக்கூடிய பேச்சிலிருந்து, அவர்களின் முன்னால் மண்டியிட்டு அமரக்கூடிய அமர்தலிலிருந்து
சமூகத்தின் பொது வரிகளில் அண்ணன் பெருமானாரோடு நடக்க வேண்டிய கண்ணியத்தின் மதிப்பீட்டில் இருந்து இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அண்ணன் பெருமானாரை அணுவணுவாக ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த உம்மத் எவ்வளவு தூரங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், மதிப்பிட வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய வரைமுறையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தெளிவாகவே பிரகடனப்படுத்தி இருக்கின்றான். பொதுவா ஒரு மனிதனை இவன் கண்ணியமானவன் என்றால் அவன் புரிந்து கொள்வதற்குள்ளான அடையாளப்படுத்துவதற்குள்ளான முதல் செயல்பாடு என்ன? அவனுடைய பேச்சு தான். ஒரு மனிதனுக்கு தெரியவே தெரியாது, இவதான் முதல் அறிமுகமாகிறோம். அவரை நாம் இலகுவாக புரிந்து கொள்ளணும் சொன்னா அவர் நம்மிடத்தில் எப்படி பேசுகின்றாரோ, எந்த முறையில் பழகுகின்றாரோ அதை வச்சு நாம் புரிஞ்சுக்கிறதுனா ஆள் எப்படிப்பட்டவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அண்ணன் பெருமானாருக்கு முன்பாக இந்த சமுதாயம் எப்படி பேச வேண்டும் அல்லாஹ் கற்றுத்தரான். கண்மை நாயகத்திற்கு முன்பாக இந்த சமுதாயம் எப்படி பேச வேண்டும் அல்லாஹ் கற்றுத் தருகின்றான். முதலாக பேச்சின் நடைமுறை, பேச்சின் ஒழுங்கு. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு. அல்லாஹ் பொதுவா கூப்பிடல, ஈமான்தாரிகளை மட்டும் அல்லாஹ் அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான்தாரிகளே, என்னையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டவர்களே கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. நபியிற்கு முன்பாக, நபி முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு முன்பாக உங்கள் குரல்களை உயர்த்தி கூட பேசாதீர்கள். உங்க சப்தத்தை கூட உயர்த்தி பேசாதீங்க. பேச்சின் ஒழுக்கத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். யாருக்கு? ரசூலின் முன்பாக. ரசூலிடத்தில் பேச வேண்டுமா? பணிந்து பேசுங்கள். ரசூலிடத்தில் பேச வேண்டுமா? மரியாதை தெரிந்து பேசுங்கள். ரசூலை நெருங்க வேண்டுமா? அவர்கள் கண்ணியம் அறிந்து நெருங்குங்கள். சொன்ன அல்லாஹ் சும்மா சொல்லல, وَلَا تَجْهَرُوا لَهُ بِالْقَوْلِ كَجَهْرِ بَعْضِكُمْ. உங்களில் சிலரை நீங்கள், உங்களில் சிலருக்கு மத்தியில் நீங்கள் சப்தமிட்டு கூச்சலிட்டு பேசுவதை போன்று என் அண்ணன் பெருமானாருக்கு முன்பாக, என் காருணி நபிக்கு முன்பாக உங்களது குரல்களை ஒருபோதும் உயர்த்தாதீர்கள். நபிக்கு இந்த சமுதாயம் தர வேண்டிய மரியாதை என்ன, கண்ணியம் என்ன, அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். நாம் நம்ம நண்பர்களோடு உரையாடுகின்றோம், வீட்டில் பேசுறோம், பெற்றோரோடு பேசுறோம், குறைகள் சில வேளைகள் உயரலாம். அல்லாஹ் சொல்றான், وَلَا تَجْهَرُوا لَهُ بِالْقَوْلِ كَجَهْرِ بَعْضِكُمْ. உங்களில் சிலருக்கு மத்தியில் பேசுவதை போன்று சப்தமிட்டு என் நபிக்கு முன்பாக நீங்கள் பேசாதீர்கள். அதற்கு உங்களுக்கு அனுமதியும் கிடையாது, தகுதியும் கிடையாது. சொன்ன அல்லாஹ் அதோடு அந்த வசனத்தை அல்லாஹ் நிறைவு செய்யல, அல்லாஹ் எச்சரிக்கையோடு நிறைவு செய்யறான். பொதுவா நம்ம மின்சார போர்டுகள்ல பார்த்திருப்போம், சில ஆபத்தான இடங்கள்ல பார்த்திருப்போம். வெளியில பார்க்கிறப்போ தெரியாது, பக்கத்துல நெருங்க ஆபத்து தெரியும், வச்சிருப்பாங்க போல டேஞ்சர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தையும் அல்லாஹ் அப்படித்தான் நிறைவு செய்யறான். என் நபிக்கு முன்பாக நீங்கள் பேசுவதாக இருந்தால் அவர்கள் கண்ணியம் தெரிந்து, மாண்பை தெரிந்து, மகத்துவத்தை தெரிந்து, குரல்களை உயர்த்தாமல் தாழ்த்தி பேசுங்கள். அதுதான் அவர்களுக்கு நீங்கள் தரக்கூடிய மரியாதை என்று சொன்ன அல்லாஹ் அந்த வசனத்தை அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் தெரியுமா? அன் தஹபத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். ஒருவேளை நீங்கள் அப்படி என் நபியிற்கு முன்பாக, ரஹ்மத்துல் ஆலமீனுக்கு முன்பாக உங்கள் குரல்களை உயர்த்தி நீங்கள் பேசினால் என்ன நஷ்டம் தெரியுமா? என்ன விளைவு தெரியுமா? உங்களுக்கே தெரியாது, உங்கள் நன்மை எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிருந்தாங்களா? உங்கள் நன்மைகள் அனைத்தும் பாடாய் போய்விடும் உங்களுக்கு தெரியாமலே.
ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்ளிகேஷன் ஃபில் பண்றோம், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் சேர்ந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்றோம், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பி இருக்கிறோம். 9 பேருக்கு பதில் வந்துருச்சு, ஒரு ஆளுக்கு பதில் வரல. என்னப்பான்னு தேடி போய் கேட்கிறோம். பெருசா இல்ல, சின்ன மிஸ்டேக் தான். கேபிட்டல்ல எழுத வேண்டியதை சுமார்ல எழுதிட்டாரு. புள்ளி வைக்க வேண்டிய இடத்துல புள்ளி வைக்காம விட்டுட்டாரு. சின்ன ஒரு மிஸ்டேக் தான், தவறு தான், மொத்தமே ரிஜெக்ட். நமக்கு தெரியல, ஆனா நிகழ்ந்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு பெரிய கை செய்யணும். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு தெரியாது, என் நபியின் கண்ணியும் உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரியவில்லை என்பதனால் நானும் விட்டுவிட முடியாது. என் நபியிற்கு முன்பாக கண்ணிய குறைவின்றி நீங்கள் நடந்து கொண்டால் உங்கள் ஒட்டுமொத்த அமலும் பாழாய் போகிவிடும். அல்லாஹ் எச்சரிக்கை, டேஞ்சர். நபியின் விஷயத்தில் யாரும் பேசுகின்றோமா, நபியின் விஷயத்தில் கருத்து சொல்ல முன்வருகின்றோமா, நபி யார், அந்த நபிக்குண்டான கண்ணியம் என்ன, அந்த கண்ணியத்தை உணர்ந்த கருத்தை தெரியுங்கள். அந்த நபியுடைய கண்ணியத்தை உணர்ந்து நீங்கள் பேசுங்கள். இல்லைன்னு சொல்ற உங்களுக்கு அது பெருசு இல்ல, எனக்கு ரொம்ப அவமானம். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் வாழ்நாளை ஒட்டுமொத்த அமலும் நான் அழிச்சிருவாங்கிற அல்லாஹ். என் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அண்ணலும் பெருமானார் காரூனி நபி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் வார்த்தைகளில் இலகுவாக கறந்துவிடக்கூடிய ஒரு நபி அல்ல. நானும் உங்களை போன்றவன் தான் என்று அண்ணனும் பெருமானார் சொல்லி இருக்கலாம். அதற்காக நமது பார்வைகள் அப்படி மாறிவிடக்கூடாது. அல்லாஹ் தான் சொல்றான், அது ஏன் நபி நான் தேர்ந்தெடுத்தேன். எங்க பிறக்கணும், யாரின் வயிற்றில் பிறக்கணும், யாரின் மின்னணுவிலிருந்து உருவாக்கப்பட வேண்டும், அண்ணன் பெருமானாருடைய அத்தனையும் நான் முடிவு செய்தது, நான் தேர்ந்தெடுத்த நபி. அந்த நபியை கண்ணிய குறைவாக நடத்துவதற்கு ஒருபோதும் என்னால் ஒப்புக்கொள்ள முடியாதுங்கிறார் அல்லாஹ். சூரத்துல் ஹுஜராத், திருமறையில் 26ஆம் ஜுது சூரத்துல் ஹுஜராத். அந்த சூறா நீங்க எடுத்து பாருங்க. அந்த சூறாவுடைய முதல் பக்கங்கள் முழுக்க 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 அண்ணன் பெருமானாருக்கு இந்த சமுதாயம் தர வேண்டிய கண்ணியம் என்ன அல்லாஹ் பாடம் நடத்துறான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு இந்த சமுதாயம் கொடுக்க வேண்டிய மாண்பு என்ன அல்லாஹ் பாடம் எடுக்கிறான். ஏன் நமக்கு அங்க உத்தரவு, நமக்கு மட்டுமா உத்தரவு? குர்ஆனை நீங்கள் புரட்டி பாருங்கள். குர்ஆனின் எந்த பகுதியிலேனும், குர்ஆனுடைய எந்த ஒரு பகுதியிலும் உலகத்தில் எத்தனையோ லட்சோபலட்ச நபிமார்கள், அதில் திருமறை பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய பல நபிமார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தனை நபிமார்களையும் யா ஆதம், யா மூசா, யா ஈசா, யா நூஹ், யா இஸ்மாயில் அழைத்திருக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன், அழைத்திருக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன் திருமறையுடைய 6666 வசனங்களில் ஒரு இடத்தில் கூட யா முஹம்மது, யா முஹம்மது அழைத்தது கிடையாது. ரப்பல் ஆலமீன் அழைத்தது கிடையாது. யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸிர் கூப்பிட்டிருக்கின்றான். யா முஹம்மது கூப்பிட்டது கிடையாது. இமாம்கள் சொல்வார்கள், அல்லாஹ் தன்னை ஒரு படிப்பனையாக ஆக்கி இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சொல்றான், என் மாநபியை, என் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹை ஒருமையில் அழைப்பதற்கு உங்களில் எவருக்கும் வருகிறதே கிடையாது. அல்லாஹ் சொல்றான், என் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹை ஒருமையில் அழைப்பதற்கு உங்களில் எவருக்கும் அருகதை கிடையவே கிடையாது. எனவேதான் நான் கூட என் கண்மணி நாயகத்தை யா முஹம்மது கூப்பிட்டது கிடையாது. காரணம், நான் சொல்லல, நானே செஞ்சிருக்கிறேன். நான் சொல்லவில்லை, நானே செய்து காட்டியிருக்கின்றேன். என் நபியை அழைத்திருக்கின்றேன்.
சிறப்பு பெயரை கொண்டு புனித பெயரை கொண்டு அழைத்திருக்கின்றன தவிர யா முஹம்மது அப்படி கூப்பிடுபவன் அண்ணன் பெருமானாருடைய கண்ணியம் தெரியாத மடையனாக மட்டும்தான் இருக்க முடியும். ஈமானிய வாக்கியத்தை பெறாத அருமையாகத்தான் இருக்க முடியுமே தவிர ஒருமையில் கூப்பிடுபவன் உண்மை முஸ்லிமாக இருக்க முடியாது. அன்பிற்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள். சமூகத்தின் நிலைமை என்ன தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். மனம் கொந்தளிக்கின்றது, அல்லாஹ் பாதுகாக்கணும். பொறுமையின் மிக இலகுவாக முகம்மது அவர் சொன்னார், இவர் சொன்னார், என்ன வார்த்தை? உலகத்தின் பாதையை எடுத்துக்கொள்வோம். ஒரு குழந்தை பெற்றோர்கள் ரொம்ப பாசமா இருக்கு, என்னங்க சொல்லுவான்? என் தாய் சொன்னாங்க, என் தந்தை சொன்னாங்க. அவன் வார்த்தையை நமக்கு சொல்லும் தந்தையின் மீது எவ்வளவு பெரிய அன்போடு இருக்கின்றான், எவ்வளவு பெரிய கண்ணியத்தோடு இருக்கிறான். தந்தைக்கும் பிள்ளைக்கும் ஒத்து வரல, அவன் வார்த்தையை பார்த்துக்கலாம். அவர் சொன்னாருங்க, அவர் சொன்னாருங்க. இன்னும் தர குறைவாக போன அல்லாஹ் பாதுகாக்கணும். அது போன்ற சந்ததிகள் உருவாகவே கூடாது. தந்தையை பெயர் சொல்லி அழைப்பதும் வாடா என்பதும் போடா என்பதும் சந்ததிகளே கிடையாது. அதெல்லாம் உலகத்துல சாதாரண ஒரு பெற்றோர் மீது நேசத்தோடு இருக்கக்கூடிய குழந்தை அவரு சொல்ல தெரியாதுங்க. எங்க வாப்பா சொன்னாங்க, என் தந்தை சொன்னாங்க, மரியாதையான வாழ்க்கை. சமூகத்தின் அவலங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். மிக இலகுவா அண்ணன் பெருமானாரை முஹம்மது அவர் சொன்னார், முஹம்மது அப்படி செய்தார். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்படி சொல்வதனால் நமக்கு இன்னும் கண்ணியம் குறைஞ்சிருது. யோசிச்சு பார்ப்போம். வரலாறுகளை புரட்டி பார்த்தால் நமக்கு தெரிய வரும். சஹாபாக்கள் கண்ணின் நாயகத்தோடு எவ்வளவு தூரங்கள் கண்ணியங்கள் பேணினார்கள். வரலாறுகள் நிறைய சரித்திரங்கள். குறிப்பாக சுல்ஹ் ஹுதைபியா உடன்படிக்கை நமக்கு எல்லாம் தெரியும். நபிகள் பெருமானார் ஹிஜ்ரத்துக்கு போயிட்டாங்க, ஹிஜ்ரத்துக்கு சென்று விட்டார்கள். அங்கிருந்த பிறகு தன தாயகத்தை பார்த்து ஆசைப்படுறாங்க. சஹாபாக்களோடு மக்காவுக்கு கிளம்பி வர்றாங்க. வரக்கூடிய இடத்துல ஹுதைபியாங்கிற இடத்துல தடுக்கப்படுறாங்க. அப்படி தடுக்கப்படுகின்ற பொழுது அண்ணன பெருமானாரின் தரப்பிற்கும் மாற்றாரின் தரப்பிற்கு மத்தியில ஒரு சின்ன உடன்படிக்கை எழுதப்படுது. என்ன எழுதினாங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்பட்டது. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு பெறத்தலையே முஹம்மது அப்துல்லா எழுதினாங்க. எழுதின ரசூலுல்லாஹ் அடிக்க சொல்லுவாங்க. சஹாபாக்கள் அடிக்க மாட்டார்கள். இந்த வரலாறு அந்த உடன்படிக்கை என்னன்னு எழுதுவாங்க. இங்கிருந்து மக்காவாசியிலிருந்து யாரையும் மதீனாவுக்கு வந்தா நீங்க திருப்பி அனுப்பிடுவோம். மதீனாவிலிருந்து யாரும் மக்காவுக்கு வந்தா நாங்க திருப்பி தர மாட்டோம். இந்த வருஷம் உங்களால உம்ரா செய்ய முடியாது, திருப்பி போயிருங்க, அடுத்த வருஷம் பார்க்கலாம். இப்படிதான் சில நிபந்தனைகள் போட்டாதான் முழுக்க இஸ்லாத்திற்கு இஸ்லாமியர்களுக்கு பாதகம், மாற்றார்களுக்கு சாதகம் ஒரு ஒப்பந்தம் எழுதப்படுது. அந்த ஒப்பந்தம் எழுதி முடிக்கப்படுகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமரை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வருவாங்க. வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் அலஸ்னா அலல் ஹக், நபியே நாயகமே அலஸ்னா அலல் ஹக், நாம் தானே உண்மையின் மீது இருக்கின்றோம். வஹும் அலல் பாத்தில், அவங்க பொய்யுங்க தானே. ரசூலுல்லாஹ் ஆமாம்பாங்க. திரும்ப கேட்கிறாங்க, அலைஸ கத்லானா ஃபில் ஜன்னah வ கத்லாஹு ஃபின்னார். இப்ப நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை வந்து நாம சண்டை இட்டு நாம மூத்தாயிட்டா நாம சொர்க்கத்திலும் அவர்கள் நரகத்தில் தானே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஆமாங்கிறாங்க. திரும்ப கேட்டாங்க, நாம் இவ்வளவு தூரம் கண்ணியமான உண்மை வாய்ந்த ஒரு மார்க்கத்தில் இருக்கின்ற பொழுது நபியே நாயகமே நாம ஏன் பணிஞ்சு போனோம்? நான் உண்மையான ஒரு மார்க்கத்தில் இருக்கின்ற பொழுது யார சொல்லலாம், நாம ஏன் பணிஞ்சு போனோம்? வாங்க திரும்ப போவோம், ஒப்பந்தத்தை மீட்டிட்டு வருவோம், சண்டை போடுவோம். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. மறுத்துட்டாங்க.
உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு நேரா அது அபூபக்கர் போனாங்க ரலியல்லாஹு அன்ஹு, போய் இதே கருத்து சொன்னாங்க. அது அபூபக்கர் ரலியல்லாஹு எதுவும் கருத்து சொல்லணும் மறுத்துட்டாங்க. அதன் பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் படுத்தி கூட்டு வந்து விட்டார்கள். இது நிகழ்வு, இது ஏதாவது தவறு இருக்குதாங்க? இது ஏதாவது தவறு இருக்குதா? உமர் கேட்ட கேள்வி தவறு இருக்குதா? நாம சத்தியத்தில் இருக்கிறோம், நீங்க அப்படிதான் பல பேர் நாம உண்மையா இருக்கிறோம், நாம ஏன் பணிஞ்சுப்போம்? இதனால சூதாட கேட்டாங்க. வரலாறுகளில் இந்த நிகழ்விற்கு பிறகு உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மா ஜில்து அஸூமு வ அத்தஸத்தகு வ உஸல்லி வ அஅதிகு. நபிகள் பெருமானாருக்கு எதிர்த்து, நபிகள் பெருமானாரை கருத்துக்கு எதிர்த்து நான் ஒரு கருத்து சொன்னேன்ல, இந்த விஷயத்தில் நான் அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து விடுமோ பயந்தேன் பயந்தேன் பயந்தேன். எனவே எனக்கு எப்பொழுதெல்லாம் இந்த நினைப்பு வருமோ நான் நோன்பெடுப்பேன், நான் சதகா கொடுப்பேன், நான் தொழுகுவேன், நான் அறிவைகளை உரிமை விடுவேன், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்கிற ரீதியில நான் இந்த நினைப்பு வருகின்ற போதெல்லாம் நான் தொழுகுவேன், சதகா கொடுப்பேன், அறிவை உரிமை விடுவேன், நோன்பெடுப்பேன். இந்த அமலை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தேன். ஏன்? மகாபத கலாமி அல்லவி தகல்லம் துபிஹி யௌமைதீன். அந்தந்த ஹுதைபியாவில் அந்த பெருமானாருடைய கருத்துக்கு எதிர்த்து ஒரு கருத்தை சொல்லிவிட்டேன் அல்லவா, அந்த கருத்தினால் அண்ணன் பெருமானாருடைய மனம் காயப்பட்டு இருக்குமோ, அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ என்கின்ற ரீதியில் நான் பயந்தேன் பயந்தேன் பயந்தேன். அப்படி பயம் வருகின்ற போதெல்லாம் ஏதேனும் ஒரு நன்மை நான் செய்து கொண்டே இருப்பேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட ஈமானுக்கு சொந்தக்காரங்க, எப்படிப்பட்ட ஈமானுக்கு சொந்தக்காரங்க. எனக்கு பிறகு நபியாக வர ஒருவருக்கு தகுதி இருக்கும் என்றால் அதை உமர் ஃபாரூக் என்று அண்ணன் பெருமானை அறிமுகப்படுத்திய, உலகத்திலேயே சுவனத்தை கொண்டு சுபத்தியில் சொல்லப்பட்ட உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு தவறாக அல்ல. அண்ணன் பெருமானை கருத்துக்கு ஒரு மாற்று கருத்து சொல்லிட்டு அல்லாஹ் தண்டிச்சிடணும் பயந்தாங்க. இன்றைய சமூகத்தின் அவலங்கள் அல்லாஹ் பாதுகாக்கும். கடந்த வாரத்தில் ஒரு முகநூல்ல ஒருவருடைய பேச்ச ஒரு அயோக்கியன் பேசலாம் இலகுவா, முகம்மது பாவமே செய்யாத யார் சொன்னா, முகம்மது பாவமற்றவர் யார் சொன்னா, குர்ஆன்ல இத்தனை வசனம் இருக்குது, அவரை மன்னிப்பு தேட சொல்றான் அல்லாஹ், அவர் எப்படி பாவமற்றவர் கேட்கிறான் அயோக்கியம். இன்னொரு ஆயத்தில் அர்த்தம் வைக்கிறான், மாக்கான நபியின் முகம்மதுக்கு தகுதி இல்லைங்கிறான். அந்த வார்த்தை அவன் எப்பொழுது சொன்னானோ அப்போ அவனுடைய தகுதி தெரிஞ்சு போச்சு. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் விஷயத்தில் எவ்வளவு தூரம் நாவை பேணி பாதுகாக்க வேண்டும். சமுதாயம் எடுத்தெறியக்கூடிய ரீதியில் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லலாம், நானும் உங்களை போன்று அல்லாஹ் ஒத்துக்கொள்ளவில்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் எனது பிரியத்திற்குரிய நபி, அவரது பிறப்பில் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தேர்ந்தெடுத்தவன், எனவே அவருக்கு சமூகம் தர வேண்டிய கண்ணியம் என்பது கொடுத்துத்தான் ஆக வேண்டும். பேச்சிலிருந்து, பார்வையிலிருந்து, அமர்வதிலிருந்து அனைத்திலும் குறிப்பாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமையில் பேசுவதை இந்த சமுதாயம் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் அல்லாஹ் பாதுகாக்கணும். அவருடைய இறுதி நிலைமை என்பது எப்படி இருக்கும் அல்லாஹை தவிர யாருக்கும் தெரியாது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு முஹம்மது ரசூலுல்லாஹை புகழ வேண்டாம் ஒரு கூட சொல்லி வருது. நீங்கள் புகழுங்கள், புகழாமல் இருங்கள், அது தேவையில்லை. அல்லாஹ் சொல்லி நான் வழக்காயினால் அக்கதிக்கிறேன். நான் கேட்பதெல்லாம், நாம் சொல்வதெல்லாம் அண்ணன் பெருமானாருடைய கண்ணியத்திற்கு குறைவு தரக்கூடிய ரீதியில் எந்த இடத்திலும் நீங்கள் பேசுகிறாதீர்கள். கேட்கக்கூடிய ஒரே கோரிக்காது, புகழ தேவையில்லை, புகழ ஒரு கூட்டம் இருக்குது, ஆனால் கண்ணியத்தை கெடுக்கக்கூடிய நிலையில் ஒருபோதும் நடந்து கொள்ளாதீர்கள். அது அல்லாஹ் பொறுத்துக் கொள்ள மாட்டான். கண்டிப்பாக நமது வாழ்க்கை இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் கேள்விக்குறியாக மாறிவிடும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை மட்டும் கொடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அண்ணன் பெருமானாருடைய கண்ணியத்தை பேணி வாழக்கூடிய அண்ணன் பெருமானாரும் நாளை மறுமையில் ஒன்றாக இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.